ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு பாம்பு கிட்ட இருந்து நம்ம சேதுவை காப்பாற்றிடுறாங்க. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அந்த பாம்பு சேதுவை காலி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு வடன்னு நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அப்போ இருந்துட்டு இங்கே பாரு தமிழ் செல்வி, என்னோட பேரனை அந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு ரொம்ப செல்லோண்டி தங்கோண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடி, சுற்றி எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் யாருக்குமே தைரியம் வராமல் நீ போயிட்டு என்னோட பேரனை காப்பாற்றிருக்கேடி. இங்கே பாருடி, அந்த பாம்பு மட்டும் என்னோட பேரனை கொத்திருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பு இருந்துட்டு இங்கே பாருங்க, அப்போ தான் தமிழ் செல்வி வேற மங்க, அது இப்போ தான் உனக்கு தெரியுமாடா, எனக்கு எப்போவுமே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு பக்கம் சொல்கிறதும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு தமிழ் செல்வியை ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், பாம்பை பார்த்தா பாம்புன்னு எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க? இங்கே பாருங்கள், அதுவும் ஒரு உயிர் தானே, அது காப்பாற்றிக்கிறதுக்காக மற்றவங்கள வேட்டாடுது, வேற எதுவுமே இல்லைங்க. இங்கே பாருங்க, இனிமே பாம்பை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசரமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கருப்பு இருந்துட்டு தமிழ் செல்வி போகலாமா காலேஜுக்கு, டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஆனால் டைம் ஆயிடுச்சுன்னு நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், என்னை விட்டுட்டு வந்துடுறீங்களான்னு. இப்போ நீங்களே வந்துட்டீங்களேன்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தன இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, மாமா உங்கள் மேலே பாம்பு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, என்கிட்டயும் கொஞ்ச நேரம் இருந்துச்சு போல, உசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அக்கா தான் என்னை எழுப்பி விடுறான்னு நினச்சி, அக்கா ஏன்க்கா இப்படி உசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் நிறுத்துக்கா, 5 நிமிஷத்தில் எழுந்துடுறேன்னு சொன்னேன் இல்லைக்கா அப்படின்னு நான் பாட்டுக்கு ஒளரிட்டு இருந்திருக்கேன். பாருங்க மாமா, நான் மட்டும் எழுந்திருந்தேன்னா செத்துருப்பேன். என் மேலே இருந்திருந்தா கண்டிப்பாக நான் தாங்கியிருக்கவே மாட்டேன் மாமா. எப்படி மாமா உங்கள் நெஞ்சு மேலே பாம்பு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. இங்க பாரு தானோ, நீ வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத, நானே கதி கலங்கி போயிட்டேன். கண்ணை திறந்துடும் பாம்பு என் மேல இருக்கிறத பார்த்துட்டு நான் எவ்வளவு பயந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சிரின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாரு தானோ, சும்மா வீரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, இந்த பாம்புக்கே இவ்வளவு பயப்பட்டா எப்படிப்பா வீரன்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது கருப்பு இருந்துட்டு தமிழ்ச்செல்வி போலாம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தன இருந்துட்டு பாய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வியை வழி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு சேதுக்கிட்ட வந்து, இங்க பாரியா சேது, தமிழ் செல்வி மனசை எப்படியாவது மாத்தி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துறியா, இப்படி ஒரு மருமக எந்த வீட்டுக்குமே கிடைக்க மாட்டாங்கயா, அவ ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா, தெரியாம தப்பு பண்ணதுக்காக அவளுக்கு எவ்வளவோ தண்டனை கொடுத்துட்டோம். இங்க பாருங்க, அப்பதான் எனக்கும் அதே தான் ஆசை, என்ன பண்றது, நான் அவளை ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருந்தேன், அந்த வார்த்தையை வச்சுதானே இப்போ வரைக்கும் அவ ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த வருத்தத்தை எல்லாத்தையும் அவ மனசுல இருந்து போக்கிட்டு தான் அவ முழு மனசோட என் கூட வரணும்னு ஆசைப்படுறான். அப்பதான் அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது யாரு, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவமா தன்னோட புள்ள இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே, நான் பார்த்து பொத்தி வளர்த்த புள்ளியே இப்போ செங்கல் தூக்க விட்டுட்டு இருக்காங்க, அவன் இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருமா, கண்டிப்பாக அவங்கள சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரை என்ன பழி வாங்கலாம், எப்படி பழி வாங்கலாம், எப்படி யார் சந்தோஷத்தை கெடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி கோபத்திலேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு அதாவது அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, என்னப்பா நல்லா வேலை செய்யறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, போக போதுதான் தெரியும் அவரு என்ன பண்ண போறாரு. இங்க பாரு காவியா, நீ போன விஷயத்த மறந்துடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, நீங்க சொன்ன அதாவது நான் இந்த கல்யாணத்தை எதுக்காக பண்ணன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்கப்பா, நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே யாருக்குமே புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிம்மா, யாராச்சும் பக்கத்தில் இருக்க போறாங்க, நான் ஃபோனை கட் பண்ணுறேன், நம்ம வீட்டுக்கு வா, ஒரு நாளைக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வழக்கம் போல் எல்லா வேலையுமே ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது வாசலை பெருக்கி, வீட்டை பெருக்கி, சாமானத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு போய் உட்காராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பு இருந்துட்டு அக்கௌண்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்குறாங்க. தமிழ்ச்செல்வி, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மாமா பார்த்து வைக்க சொன்னார், இதை பார்த்து கம்ப்யூட்டரில் ஏற்றிடுது சரியா அப்படின்றாங்க. சரிங்கண்ணா, நான் ஏற்றி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வராரு. சேது வந்த உடனே பாட்டு போட்டு விடுறாரு. அதாவது குழந்தைக்கும் சரி தமிழ்ச்செல்விக்கும் சரி மனசே நிம்மதியாக, அதாவது ரொம்பவே ஒரு மாதிரி மெலடியாக சாங்ஸ் எல்லாம் போட்டுவிட்டா அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்
அப்படின்றதுக்காக பாட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்விக்கும் மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா அத வெளிய காட்ட மாட்றாங்க. அப்படி ஒரு வார்த்தை சொல்லி திட்டிட்டு, அப்போ நீ என்னோட புருஷனே இல்லன்னு அப்போ சொல்லிட்டோமே, கண்டிப்பா அந்த வார்த்தைய விட்டு நம்ம வரவே கூடாது. அது கண்டிப்பா நம்ம நிறைவேத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்டெடியா நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மலர் வராங்க. மலர் வந்துட்டு பயங்கர சந்தோஷத்துல வந்துகிட்டு இருக்காங்க. மலரு இங்க பாரு, மலர் மலர் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட தமிழ், இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இன்னும் 2 நாள்ல எனக்கு எக்ஸாம் எல்லாம் முடிய போகுது. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சா அந்த எக்ஸாம்ல வர ரிசல்ட்டை வச்சு தான் இப்போ நான் நான் என்ன ஆக போறேன்றதே முடிவு பண்ண போறேன். என்னக்கா சொல்றீங்க நீங்க? நீங்க தான் வக்கீலுக்கு படிக்க போறீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா தமிழ்ச்செல்வி, நான் வக்கீலுக்கு படிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா வக்கீலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு அந்த பாஸ் ஆகணும், சீட்டெல்லாம் கிடைக்குமானே எனக்கு தெரியல. ஆனா இதை வச்சு தானே முடிவு பண்ண முடியும். எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் வருதோ அதை வச்சு தானே முடிவு பண்ண முடியும். நல்லா படிச்சு தான் எழுதியிருக்கேன். கண்டிப்பா ஒரு நல்ல மார்க் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 நாள் போய் எக்ஸாமும் எழுதிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட் விட்டுறாங்க. ரிசல்ட் வந்து வர நேரம், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க அதாவது இன்ஸ்டியூட்ல சேர்த்து விட்டு இப்போ என்னை படிக்க வச்சுங்க. எக்ஸாமும் எழுதிட்டேன். இன்னைக்கு ரிசல்ட்டும் வரப்போகுது. என்ன ரிசல்ட் வரப்போகுதுனால எனக்கு தெரியல. என்னை படிக்க வச்சதுக்காக ரொம்ப நன்றி மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. கண்டிப்பா நீ நல்ல மார்க் எடுத்து நீ நீ ஆசைப்பட்ட படிப்பே படிக்குவோமா. நீ வாழ்க்கையில நல்லா முன்னேறிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரிக்கு பயங்கர கடுப்பாகுது. அதுக்கப்புறம் இவ படிச்சு நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி வராங்க. வந்த உடனே ஈஸ்வரி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அதாவது மலர்கிட்ட, என்ன மலர், எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டியா? உனக்கு நல்ல ரிசல்ட்டாகவே வரும். கண்டிப்பாக நீ படித்து ஒரு வக்கீலாக இருந்து இங்கே தப்பு பண்ணுறவங்கெல்லாம் ஜெயிலில் தூக்கி போடணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்து சொல்லவும், என்ன ஆத்தாச்சி, என்னை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருடி, இந்த மாதிரி வந்து இங்கே நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னோட வேலை என்னமோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீ பாட்டுக்கும் உன்னோட வீட்டுக்கு போகிற வேலையை செஞ்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாரு ஈஸ்வரி, எதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? இது அவளோட வீடு. அவளோட வீட்டுல அவ எப்ப வேணாலும் இருப்பா, எப்ப வேணாலும் போவா. அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரி மூக்கு உடைஞ்ச மாதிரி ஆயிடுது. அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாமா ரிசல்ட் வந்ததுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மாமா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு நம்ம மலருக்காக வேண்டிக்கிட்டு, மலரக்கா ஃபஸ்ட்டு இடமா வந்து கண்டிப்பாக அவங்க நினச்ச வாழ்க்கையை வாழணும், நினச்ச படிப்பை படிச்சுட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வக்கீலாக வந்து நிற்கணும் அப்படின்னு காலையிலே போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்ததும் நம்ம மலர் இருந்துட்டு வீட்டில் இல்லாததால் சரி பெரிய வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. பெரிய வீட்டுக்கு போயிட்டு அக்கா கிட்ட இதை பிரசாதத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீட்டுக்கு போறாங்க. பெரிய வீட்டுக்கு போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு மலரை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா, அக்கா இங்கதான் இருக்கீங்களா? நான் எங்கெங்கெல்லாம் தேடின தெரியுமா? உங்களுக்காக நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், என்னம்மா தமிழ்ச்செல்வி, எங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லைம்மாம்மா, நான் எல்லாருக்குமே கொடுக்குவேன். ஆனா அக்காக்காக தான் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அக்காவுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? அக்காவுக்கு ரிசல்ட் வரும்போது அக்காவுக்கு நல்ல ரிசல்ட் தான் வரும். அதாவது இந்த ரிசல்ட் வரும்போது அக்கா பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க. அதை நான் பார்க்க தான் போகிறேன். அக்கா நினச்ச வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து இருந்துட்டு, மலரே நீ நினச்ச படிப்பாக படிக்க போகிற, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமா ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு மலரு, உன்னோட வாழ்க்கையில் நீ டிவோர்ஸ் ஆனதும் உன்னோட வாழ்க்கை அப்படியே போயிடும்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி படிப்பில் உன்னோட வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. இங்க பாரு மலரு, உன்னோட வாழ்க்கை கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கு. நீ இந்த வழியிலேயே போ, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ நினைச்ச வாழ்க்கையை வாழ்வ. அதே மாதிரி உனக்கு மரியாதையும் தானா வந்து சேரும், சரியா? உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம மலர் இருந்துட்டு, கண்டிப்பா நான் கண்டிப்பா எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன். என்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட தமிழுக்கும் என்னை படிக்க வைக்கிற மாமாக்கும் கண்டிப்பா நான் நல்ல பேரை வாங்கி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம நான் நினைச்ச படிப்பை படிச்சு
படிச்சு ஒரு பெரிய ஆளா வந்து உங்களை எல்லாருமே பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு ஒரே வயிறு பக பக பகன்னு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ! இவெல்லாம் இப்படியெல்லாம் பேசுற அளவுக்கு என்னோட நிலைமை ஆயிடுச்சே. இவெல்லாம் கூட நல்லா இருக்கா. இப்போ என்னோட பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே. அந்த செங்கலை தூக்கி மண்ணை தூக்கி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொண்டு வந்து அது கூட அவன் செலவு பண்ண முடியாம பொண்டாட்டி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வச்சுட்டுக்கிறாளே. இப்போ இப்போ என்னோட பையன் நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கானே. இவ இவ்வளோ சந்தோஷமா இருக்காளே. இவங்க சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. இவ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்கே பாரடி மலரே, நீ கண்டிப்பாக நல்லபடியாக மார்க் எடுப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் தமிழை விட நீ அதிகமாக மார்க் எடுத்துருவல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அப்பத்தா, தமிழை விட நான் அதாவது கம்மியாக எடுத்தாலையும் ஓரளவுக்கு நல்லா தான் எழுதியிருக்கான் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடி இன்னும் ரிசல்ட் வரதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அப்பத்தா. அந்த 10 நிமிஷமே 10 மணி நேரம் மாதிரி இருக்குதுடி எனக்கு. எப்போ இந்த 10 நிமிஷம் போய் உன்னோட ரிசல்ட்டை பார்த்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு அதாவது எவ்வளோ மார்க் வாங்கியிருக்குன்னு தெரியறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அக்கா நம்ம இப்போவே அதாவது உங்கள் ஹால் டிக்கெட் நம்பர் எல்லாம் போட்டு நம்ம ரெடியாக வைக்கலாங்க்கா. நீங்கள் லேப்டாப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை ஆன் பண்ணி அதில் போடுறதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆகிடும். நீங்கள் லேப்டாப்பை கொண்டு வாங்கக்கா, நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை கொண்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை உக்காந்துக்கிட்டு எல்லாருமே மலரோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்காக ஆர்வமாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா அந்த ஒரு லேப்டாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஹால் டிக்கெட் நம்பரெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த 1 நிமிஷம் எப்போ போகும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த 1 நிமிஷமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அதாவது ஓகேன்ற அந்த டிக்கை கிளிக் பண்ணி மார்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துடுது, அதாவது ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு மார்க் நம்ம மலர் தான். இதை பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு பயங்கர சந்தோஷமா, அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா, ரொம்ப வாழ்த்துக்கள்க்கா. தமிழ்ச்செல்வி என்ன தமிழ் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்கிற, எவ்வளோ மார்க் சொல்லு தமிழ் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் தான் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷக்கா. இந்த மார்க்குக்கு காலேஜ்லலாம் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கக்கா, உங்களை ஃப்ரீ சீட்டு கிடைக்கும்க்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போதான் ஒரு பக்கம் கேட்குவோம். ஆமாம் அப்போதான், நான் இவ்வளோ மார்க் எடுப்பாங்கன்னு எனக்கே தெரியாது, நானே இவ்வளோ மார்க்கெல்லாம் எடுத்ததே இல்லை, என்னை விட அதிகமான மார்க்கு தான் மலரக்கா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் இருந்துட்டு வராரு. வந்த உடனே நம்ம போஸ் இருந்துட்டு இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காவியம் மேலே இருந்து வராங்க. வந்த உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, வாங்க காவியா வாங்க, மலர் இன்னைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சாங்க இல்லையா, அதுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்க மலர், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகணும். இதே மாதிரி நல்லா படிச்சு நல்ல இடத்துக்கு போயிட்டு நிக்கணும். உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா ஒரு பக்கம் மலருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம போஸுக்கு பயங்கர எரிச்சலா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு காவிய கிட்ட, இங்க பாருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க அப்படின்றாங்க. இங்க பாரு, உங்ககிட்ட என்ன பேசணும், இங்க பாரு, இப்பதான் நான் இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி கோவமா வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மா இங்க என்னம்மா நடக்குது, அந்த மலர்கிட்ட போயிட்டு இவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, அவகிட்ட எதுக்காக இவ பேசணும், அவ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண புருஷனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அவளுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையாமா, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை கூப்பிட்டாலாம் அவ வரவே மாட்டேங்கிறா, என்ன அசிங்கப்படுத்துறா அவங்க முன்னாடி வச்சு அப்படின்றாங்க. இங்க பாருடா, அவ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போறா, விடு, நீ போய் பேசி உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க பாருடா, நீ பண்ணி வச்ச வேலை பாருடா, எவ்வளவு கேவலமா இருக்கு, இங்க நிக்க முடியல, அந்த வேலைக்காரிக்கு கொடுக்குற மரியாதை கூட நமக்கு கொடுக்க மாட்டாங்க, பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருமா,
என்ன பண்றது? என்னோட நேரம் இந்த மாரி இருக்குது. நான் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு, அதாவது யாரு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, "இங்க பாருங்க அங்கிள், நீங்க உங்க வீட்ல இருக்கிறவங்கள யாருமே படிக்க வைக்கலனா கூட, உங்க வீட்டுக்கு வந்த மருமகங்கள படிக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் அங்கிள். இந்த மாரி எல்லா பெண்களுக்கும் நீங்க முன்னுதாரணமா இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா இருந்துட்டு அங்கிள் கிட்ட, அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் இருந்துட்டு, இங்க பாரும்மா, எனக்கும் வீட்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே படிக்கக்கூடாதுன்றது தான் என்னோட எண்ணமே. ஆனா தமிழ்ச்செல்வி வந்ததுலேருந்து இந்த வீட்ல இருந்தது எல்லாமே மாறிப்போச்சு. அதாவது தமிழ்ச்செல்வி வந்ததுலேருந்து நல்லது, கெட்டது எல்லாத்தையுமே எங்களுக்கு எடுத்து சொல்லி, அவ தான் இந்த சின்ன வயசுலயே அவ்ளோ பொறுப்பா, அவ்ளோ காட்டியமா இருக்கா. ஒரு வீர மங்கையாவும் பார்க்குறோம். ஒவ்வொரு விஷயத்துலயும் எங்கள படுத்திட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறா. ஏதோ அவ ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால அவள நாங்க தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் வந்துட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. கண்டிப்பா உங்களோட நம்பிக்கைய நான் கைவிட மாட்டேன். நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பேன் மாமா. நீங்க கவலையே படாதீங்க அப்படின்றாங்க. இங்க பாருமா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. கண்டிப்பா நீ நல்லா படிச்சு நல்ல இடத்துக்கு போய் நிப்பன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ உன்னோட வளர்ச்சி மட்டும் தான் என்னோட சந்தோஷத்துக்கு என்னோட அதாவது நான் சந்தோஷப்பட காரணமே உன்னோட வளர்ச்சி மட்டும்தான். நீ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே இங்க பாருங்க, இந்த வீட்டில் ஒருத்தர் 12th எக்ஸாம் எழுதி ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. மலர்ன்றவங்க இங்கே தானே இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த போஸ் இருந்துட்டு, மா இங்கே என்னம்மா நடக்குது? என்னம்மா அவ வளர்ந்துக்கிட்டே போயிடுவா போலியே, அவ பெரிய இடத்துக்கு போயிட்டானா நம்மளுக்கு மரியாதையே இருக்காதுமா, இதெல்லாம் நடக்கவே கூடாது, ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்றாங்க. இங்க பாருடா, என்னடா பண்ண சொல்ற நீ? எல்லாம் நீ பண்ணிக்கிட்ட வேலை தானே, உன்னால தானே இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருடா, நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எதுவுமே நடந்திருக்காது. இங்க பாரு, நான் படிச்சு படிச்சு எத்தனை முறை உன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா எதுவுமே இவ காதுல போட்டுக்காம நீ பாட்டுக்கு உன்னோட அது உனக்கு வந்ததெல்லாம் நீ பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தல்ல. இப்ப அனுபவிடா, நீ அனுபவிச்சாதான் உனக்கு வலினா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இப்பதான் விகடன்லேருந்து வந்து உங்களை 2 பேரையும் பாராட்டிட்டு போனாங்க. இப்போ மலரை பார்த்து எல்லாருமே பாராட்டி புகழ்ந்துட்டுக்கிறே இருக்காங்க. எல்லா டிவிலையும் நம்ம மலரோட ஃபோட்டோ தான் வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காலேஜில் இருந்து எத்தனையோ காலேஜில் இருந்து நம்ம மலருக்கு இருந்துட்டு ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, அக்கா நீங்க எந்த காலேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு? நீங்க செலக்ட் பண்றதா உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போய் சேர்ந்துக்கலாம். யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ சீட் வேற கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க தமிழ்ச்செல்வி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ்ச்செல்வி. எல்லாமே உன்னாலதான் இது எல்லாமே நடக்குது. ரொம்ப சந்தோஷம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, மாமா நீங்க மட்டும் மலரக்காவை படிக்க வைக்கலன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா இது எதுவுமே நடந்திருக்காது மாமா. ரொம்ப சந்தோஷம் மாமா, ரொம்ப சந்தோஷம் மாமா, நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இது எல்லாமே உன்னால தான் நடந்திருக்கு. நீ மட்டும் என்கிட்ட வந்து கேட்கலனா கண்டிப்பா நான் இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன்ல. இப்போ எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும் தானே. நீ தானே மலரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா மலர்கிட்ட போயிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, இங்க பாரு மலரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட காலேஜ்லயே போயிட்டு படிக்கலாம். இங்க பாருங்க மாமா, எனக்கு பக்கத்திலேயே நம்ம வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர மாதிரி ஒரு காலேஜ் இருந்தா போதும் மாமா அப்படின்றாங்க. இங்க பாரு மலரு, நீ எந்த காலேஜ் ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அந்த காலேஜ்ல இருந்து உனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவோம். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா வாழ்த்துக்கள்க்கா, என்னை மறந்துட மாட்டீங்களே, படிச்சுட்டு பெரிய ஆள் ஆயிட்டான், என் கூட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தனம் என்னடி பேசுகிற நீ? இங்கே பாரு, என்னோட தங்கச்சி மாதிரி நீ இப்படிலாம் பேசினா எனக்கு கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இங்கே பாருக்கா, ஒரு சிலரெல்லாம் படித்து பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா, அதாவது எங்களெல்லாம் அதாவது இந்த எங்களை மாதிரி இருக்கிறவங்களால நீங்கள் மறந்துடுவீங்க தானே அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், அப்புறமா மூக்குலேயே குத்துருவேன்
தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. சும்மா சொன்னாங்க, நீங்கலாம் இப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என்னோட அக்கா, ஸ்வீட் அக்கான்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்காக்கு அந்த தனம் இருந்துட்டு நம்ம மலருக்கு ஒரு உம்மா குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் பயங்கர சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போஸ பாத்துடுறாங்க. போஸ பார்த்த உடனேயே நம்ம மலர் இருந்துட்டு போயிட்டு போஸ் கிட்ட, "இங்க பாருடா, உன்ட்ட கல்யாணம் பண்ணிக்கலனா என்னோட வாழ்க்கை அப்படியே நாசமா போயிடும். அவன் ஒரு மாரி வேலைக்காரி மாரி வாழ்வான்னு நெனச்சுட்டியாடா? இங்க பாரு, உன்னை விட்டு வந்ததுலேருந்து தான் என்னோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னோட வாழ்க்கையே அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்த வாழ்க்கைய விட இப்ப இருக்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு, இந்த மாரி மத்தவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டு மத்தவங்கள என்ன பண்ணலாம், மத்தவங்க வாழ்க்கையில என்ன கெடுதல் பண்ணலாம், மத்தவங்க சந்தோஷத்தை எப்படி கெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. உன்னோட வாழ்க்கையில என்ன சந்தோஷமோ அத மட்டும் பாரு. இப்போ கட்டிட்டு வந்திருக்கல்ல ஒரு பொண்டாட்டிய, அந்த பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு புத்தி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ 12th எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னு மட்டும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இன்னும் எவ்வளவோ இருக்குது நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு. ஏதோ 12th எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாலாம், பாஸ் ஆயிட்டாலாம், இதுக்கு போயிட்டு பீத்திக்கிட்டு நின்றுட்டு இருக்க நீ. இங்க கண்டிப்பா நீ வக்கீலா ஆக மாட்டா, அது எனக்கு தெரியும். இங்க பாருடா, இந்த மாதிரி வெட்டி வீரப்பெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, நீ என்ன எப்படியெல்லாம் கீழே விழ வைக்கணும்னு நினைச்சோ அதை விட பல மடங்கு மேலே எழுந்து நிற்பேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி காலேஜ்ல இருந்து கால் பண்றாங்க. என்ன தமிழ்ச்செல்வி, இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சுல்ல, இன்னைக்கு ரிசல்ட் வந்ததில் உங்கள் கூட இருக்க மலர்ன்ற ஒருத்தர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்களாமே, நம்ம காலேஜில் சீட் வாங்கி அதாவது நம்ம காலேஜில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க மேம், அவங்களுக்கு வக்கீல் படிக்கணும்னு ஆசை, அவங்களுக்கு லா தான் ரொம்ப ட்ரீமே, அதனால லா படிக்கலான்னு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்படியே தமிழ்ச்செல்வி, ரொம்ப சந்தோஷம், சரிம்மா, நான் அதனால தான் கேட்கலான்னு பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, அக்கா, என்னோட காலேஜில் இருந்தால் மேம் கால் பண்ணியிருந்தாங்க, உங்களை எங்கள் காலேஜில் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதான்னு கேட்க சொன்னாங்கக்கா. இங்கே பார்த்தீங்களா, என்னோட காலேஜில் இருந்து கூட உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு. இங்கே பாருங்கக்கா, ரொம்ப சந்தோஷங்க்கா. இந்த மாதிரியே நீங்கள் எல்லா செமஸ்டர், அதாவது நீங்கள் காலேஜ் போய் சேர்ந்து அதில் படிக்கிறப்பவும் எல்லாமே நீங்கள் சூப்பராக பண்ணணும், சரிங்களா அப்படின்றாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீங்கள் எல்லாருமே எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிற போது கண்டிப்பாக நான் முன்னாடி வந்து நிற்பேன். நான் எல்லாருக்குமே ஒரு பெருமையை தேடி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் வராங்க. இங்கே பாருடி தமிழ்ச்செல்வி, நீயும் எப்போ டாக்டர் ஆக போறியோன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்டி. இங்கே பாருடி, இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் நீ வக்கீலாக இருக்கிறதுக்கு? வக்கீல் ஆகிட்டேன்னா நீ எங்கே போவ? கோர்ட்டுக்கு போவியா? கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸு தேடிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாமாச்சி, கண்டிப்பாக. இங்க பாருங்க, நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்க, நான் உள்ள ஜெயில போயிட்டு தூக்கி போட்டுருவேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருடி, நான் என்னடி தப்பு பண்ண போறேன்? இங்க பாரு, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட என்ன அந்த தப்புல இருந்து நீ தான் காப்பாற்றணும், சரியா அப்படின்றாங்க. என்னமாச்சு, தப்புக்கெல்லாம் நான் எப்பவுமே துணை போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்களே தப்பு பண்ணாலும் அதுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட அப்பத்தாக்கு, என்னடி அப்பத்தாக்கிட்டே இப்படியெல்லாம் பேசுறேன்? ஆமா அப்பத்தா, யாரா இருந்தாலும், தமிழ்ச்செல்வியே இருந்தாலும் தப்பு தான் அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருங்க அப்பதா, நீங்க எதுக்காக அவகிட்ட இங்க பாருங்க அப்பதான், நீங்க எதுக்காக மலர் அக்கா கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நியாயம் தர்மம்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? இங்க பாருடி, அவ என்ன பதில் சொல்றான்னு கேட்கறதுக்காக தான் அவகிட்ட அப்படி கேட்டேனே தவிர வேற எதுக்காகவும் இல்ல. சும்மா நீ எகிரிக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, இங்க பாருங்கக்கா, நாளைக்கு நீங்க காலேஜுக்கு போக போறீங்க, ரொம்ப சந்தோஷம். காலேஜுக்கு ட்ரெஸ்ஸும் தைச்சிட்டீங்க, அந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காலையில எழுந்து அதாவது மலருக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மலர் அப்பதான் எழுறாங்க. என்ன தமிழ், எதுக்காக நீ சீக்கிரமா எழுந்த? இங்க பாரு, நீ எதுக்காக சீக்கிரமா எழுந்த? நீ சீக்கிரமா எழுதுனா நானே எல்லா வேலையும் செஞ்சிருப்பேன்ல. ஏன் தமிழே, மாசமா இருக்கிறப்ப நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? இங்க பாருக்கா, மாசமா இருக்கிறதுனால நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதனால இல்ல, எல்லா வேலையும் செஞ்சாதான் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும், தெரியுங்களா அப்படின்றாங்க.
இதை கேட்ட சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, அதுக்காக இங்கே பாரு மலர், அதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வேலை செய்ய தேவையில்ல. ஏதாச்சும் செய்ய முடியாத வேலை இருந்தால் சொல்லுங்க, நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமா, இல்லை மாமா, எந்த வேலையும் இல்லை, நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு ரெடி ஆயிடுறாங்க. அதாவது குளிச்சுட்டு அதாவது வக்கீலோட ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு செம்ம அழகாக இருக்காங்க நம்ம மலர் இருந்துட்டு. மலரை பார்க்கவே அவ்வளோ கண் குளிர்ச்சியாக இருக்குது. அக்கா, இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் சொல்லவும், என்ன தமிழ் சொல்கிற, உண்மையாவா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ட்ரெஸ் எனக்கு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி தமிழ், நான் போயிட்டு மாமா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. பெரிய வீட்டுக்கு போன உடனே நம்ம ஈஸ்வரி, தாமரை, அதாவது அதுக்கப்புறம் நம்ம அதாவது சாவுத்திரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் அதாவது மலர் இருந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே மலரை பார்த்த ஈஸ்வரி, தாமரை, அதுக்கப்புறம் சாவுத்திரி எல்லாம் பயங்கர ஷாக்கில் பார்க்குறாங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வந்து கிட்ட நின்று பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம மலரே, நீயே மலரு, எனக்கு அடையாளமே தெரியல தெரியுமா, வேற யாரோ வராங்க, வேற என்னமோ விஷயமா வராங்கன்னு நினச்சி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீயே இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டியே, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரிக்கு வயிறு கப கப கபன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. மாமா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் நான் காலேஜுக்கு போக போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேற எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.